ஸோ ஆக்சுவலா வந்து நீங்க போர்ட்ஃபோலியோன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ஆக்சுவலா போர்ட்ஃபோலியோ ஏற்கனவே பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எப்போ பில்ட் பண்ணீங்க? உண்மையாவே வந்து போர்ட்ஃபோலியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? ஓகே. இது வந்து மஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா மஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன்றத, நான் வந்து எப்பயுமே என்னோட WhatsAppல எனக்குன்னு ஒரு குரூப் வச்சிருப்பேன். அதில நான் மட்டும் தான் இருப்பேன். அதில வந்து நான் கடைசியா பண்ண வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் அதில வந்து போட்டு வச்சிருப்பேன். அது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் 10 வெப்சைட்ஸ்க்கு மேல போயிடுச்சு. அது வந்து என்கிட்ட இவ்வளோ இருக்கு. அது வந்து எல்லாத்தையும் ரெஸ்யூம்ல கண்டிப்பா போட முடியாது. 2 ப்ராஜெக்ட் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க கரெக்ட்டா? ஸோ எல்லாத்தையும் நான் எப்படி போடுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான், சரி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டா ஒண்ணு பண்ணிடலாம். அதுக்குள்ள இந்த 10 லிங்க்கையும் போட்டோம்னா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஒர்க் ஆயிருக்கு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி குடுக்கும். நார்மலி நெறைய கம்யூனிட்டீஸ் வந்து நான் இருப்பேன், நார்த் சைட்லயே. ஸோ அங்க வந்துட்டு நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து நான் என் போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணேன் அப்படின்னா, உடனே வந்து என் மேல வந்து ஐஸ் வந்துரும். ஸோ ஓகே, இவ்ளோ பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க. அனிமேஷன்ஸ் இருக்கு. அ அதாவது ஒரு ரெஸ்யூமேல என்னால ஃபிட் இன் பண்ண முடியாதத எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா போர்ட்ஃபோலியோ ஹெல்ப் பண்ணும். ஆனா போர்ட்ஃபோலியோ தான் மஸ்ட்டா? அதனால தான் கிடைச்சதான்னா, கண்டிப்பா கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நம்ம மேல வந்து கண்ண திருப்புறதுக்காக யூஸ் ஆகும். அவ்வளோதான்.